நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய பேரிரக்கத்தில் நாம் இணைந்து பயணிக்க கடவுள் நமக்கு பல்வேறு விதத்தில் உதவி செய்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நமக்கு வழிகாட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். இறைவாக்கினர் தானியேல் நூலினுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, நாங்கள் பாவம் செய்தோம், வழிதவறி நடந்தோம் என்று நாம் அறிக்கை செய்கிற போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பளித்து வழிகாட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். இன்று அவர் கொடுக்கிற நிறைவான ஆசிரோடு பயணித்து அவரை மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவரேயும் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். இன்று திருப்பாடல் 79 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும் என்று. இந்த வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழத்தின் பாவத்தை உணர்ந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். நம் பாவத்தை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்கிற வார்த்தைகள். இதையே நாமும் சொல்லி இன்று ஜெபிப்போம். ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை உங்களுக்கு மணிமுடியாய் சூட்டுவார். ஆண்டவரேயும் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரேயும் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பதில் அவர் விரைந்து வருகிறார். அவர் தண்டிப்பதில் தாமதிக்கிறார். ஆனால் இரக்கம் காட்டுவதில் அவர் வேகமாய் செயல்படுகிறார். இந்த தேவன் என்று அவரிடத்திலே மன்றாடுகிற பிள்ளைகளுடைய இயக்கங்கள், பாவத்தினுடைய தாக்கங்கள் எல்லாவற்றையும் உடைத்து முறியடித்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரேயும் பாவங்களுக்கு ஏற்றபடி
எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும் என்கிற வார்த்தை அவருடைய மாட்சியின் அடையாளமே. அவருக்கு கீழாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதும் மன்னிப்பதும் மீண்டுமாய் அவர்களுக்கான திட்டத்தை வகுப்பதுமே. ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நமக்காய் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இந்த அற்புதமான ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதீர். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதீர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உமது திருமுன் வருவதாக என்கிற வார்த்தை எங்களுடைய பெருமூச்சுகளை உமது திருமுன் கொண்டு வந்து சேர்க்கிறது. உலகத்திலே சிறைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளாயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய வலிமையினாலும் இரக்கத்தினாலும் மீட்பை அளித்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, உலகம் தர முடியாத இந்த அற்புதமான பரிசுகளை எங்களுக்கு நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்தி உமது புகழை நாங்கள் எந்நாளும் எடுத்துரைப்போம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.